Hey all, Assalamu alaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So இந்த vlogல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். UAEல என்னோட டே இன் மை லைஃப் அண்ட் ஆல்சோ என்னோட பையனை பாத்தீங்கன்னா KG1 UAEல வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ அவரோட வந்து ஸ்கூல் டைமிங் அண்ட் அவரோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்ன மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு UAEல அஜ்மானில் வந்து லொக்கேட் ஆயிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டோட ரெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் வந்துட்டு அடிஷ்னலாக என்னென்ன மாதிரிலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டே இன் மை லைஃப் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன். கோல்டு ஷாப் போயிருந்தேன். ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு நான் சீஸ் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சீஸ் பாஸ்தா இந்த சென்ஸ் ரொம்ப வந்து நான் சீஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு குக்கிங் க்ரீம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு சும்மா 2-3 மொசரல்லா சீஸ் மட்டும் போட்டு மெல்ட் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஏதாவது நட்ஸு, டேட்ஸ் அந்த மாதிரி வந்து சைட் பை சைடு ஆட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஆசைப்பட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வந்து அந்த பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிலேபி வந்து வச்சு விட்ருக்கேன். யூஸ்வலாக என்னோடய பையனோட டைமிங் பார்த்திங்கன்னா 6:34 அந்த மாதிரிலாம் வந்து பஸ் பிக்கப் பண்ண வந்துடும். அண்டு எண்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 12:20 கிட்ட ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு, பஸ் ரீச் ஆகிறதுக்கே. ஸ்கூல் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 to 11:45 அந்த மாதிரி தான் வந்து ஸ்கூல் டைமிங்கு KG1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் வந்துட்டு மார்னிங் வந்து என்னோடய சன்னை பஸ்ஸில் அனுப்புறதில்ல. நியர்பைலே இருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்டும் நானும் போயிட்டு மார்னிங் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவோம். கரெக்டாக அந்த 7:20 அந்த மாதிரி டைமில் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறாரா, ஸோ காலையிலே ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்கிற மாதிரி இருக்கா. UAEல மோஸ்ட்லி எல்லாருக்குமே அதுதான் நிலமை. ஸோ எல்லா கிட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்டு தான் ஆகணும். நம்ம ஊராக இருந்துச்சுன்னா 10 மணிக்கு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் வந்து குட்டீஸ் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நியர்பையில் தான் இருக்கான். பட் ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து அதில் தான் பண்ணுறாங்க. 6:34 அந்த மாதிரிலாம் வந்து பிக்கப் பண்ணுறாங்க. 7:30க்கு 1 hour கிட்ட அவன் ட்ராவல்லே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கேயுமே ஏர்லியராக எந்திரிக்கணுன்றதுனால நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா மார்னிங் போய் நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் பஸ் ஃபீ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். மஸ்ட்டு பே பண்ணணும். 1 ட்ரிப் தானே அப்படின்றதுக்காக அது மட்டும்லாம் பே பண்ணுறது கிடையாது. ரவுண்ட் ட்ரிப் மாதிரி போத் பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுக்குமே வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த இது வந்து நம்ம ட்ராப் பண்ணுறது நம்மளோட இஷ்டன்றதுனால அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு அது வேஸ்ட்டு தான் சொல்லப்போனால். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட குட்டீஸ் கன்வீனியன்ட் தானே நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்துட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஃபில் பண்ணி தான் எப்போவுமே அனுப்புவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால மார்னிங்கில் ரொம்ப சில்னஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக அரௌண்டு AC இருக்குமா. ஸோ அவனுக்கு வந்து டக்குன்னு செட் ஆகாது. அதனால் வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்ரு, நார்மல் வாட்டரும் வார்மாக வச்சு கொடுத்து விடுவேன். மார்னிங் போனதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிரேக் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சு விட்ருந்தேன். போய் 7:30 அந்த மாதிரி உள்ளே போன இன்னுமே ப்ரேயர் முடிச்சுட்டு ஃப்ரூட் பிரேக் தான் இருக்கும். அதுக்கு ஆப்பிள் அந்த மாதிரி எனி ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கொடுத்து விடணும். ஸோ அது வந்து மஸ்ட்டு கொடுத்து விடணும். அது முடிச்சுட்டு அங்கிட்ட ஒரு 9:30 அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. அதே மாதிரி எந்த டைம் கரெக்டாக நான் எழுப்புவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையனை ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு யூனிஃபார்ம் எல்லாமே செட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 6:40 அந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ எழுப்புவேன். 7 o'clockலாம் வந்து ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி, 7 to 7:10 ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி. ஸோ அரிசி உளுந்து மாவு இல்லாததுனால நான் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, அரிசி எல்லாமே சேர்த்து கலந்து வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம அந்த மெஷர்மெண்ட் கொடுப்போமோ அதே மெஷர்மெண்ட்டில். பட் உளுந்து மட்டும் 1 கப்பில் half கருப்பு உளுந்து, half வந்து வெள்ளை உளுந்து. அது மாதிரி உடம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. முழுசாக கருப்பு உளுந்து சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்பு இதாக ஃபீல் ஆகுறதுனால அது ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க வீட்டில். பசங்களுக்குமே அது செட் ஆக மாட்டேது. அதனால் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறது. அப்புறம் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நான் போயிட்டு இது என்னோடய பையனை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பீட்ரூட் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மாவில் வந்து பீட்ரூட் சாறு எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன். சன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் மார்னிங்கே. ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு சன்னா தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் அண்ட் செம்ம சாஃப்ட்டும் கூட. இந்த ரஃப்பாலாம் ஆகாது. நம்ம வந்து நல்லா அந்த பீட்ரூட் அந்த சாறு சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மதியானம் சாப்பிட்ற வரைக்குமே.
வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்புக்கண்டை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா லாஸ்ட் கிட்ட வந்துருச்சு. இது ஒரு பார்சல் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட தேவையில்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உப்புக்கண்டத்தை எல்லாத்தையுமே ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 பல் பூண்டு நான் எடுத்திருக்க அந்த இதை வந்து எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 250 கிராம் இருக்கும் உப்புக்கண்டம். அந்த மாதிரி தான். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூண்டு தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உப்புக்கண்டத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சே, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சே வந்து அது அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன கலரில் சேஞ்ச் ஆகுமோ அந்த கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் கருகி போச்சுனாலும் நமக்கு வந்து நல்லாவே இருக்காது அந்த ஃப்ளேவர். அந்த மாதிரி நான் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு அதோட கறி லீவ் சேர்த்து அதை நல்லாவே வதக்குனதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உப்புக்கண்டத்தையும் அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்ல அதையுமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசமாகட்டும், தயிர் சாதமாகட்டும், மோர் குழம்பு, சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நான் யூஸ்வலாக இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். மோஸ்ட்லி இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வந்து உப்புக்கண்டம் வந்து காலியாகவே போச்சு. இது ப்ரிப்பேர் பண்ணி 1 வீக் தான் இருந்தது எனக்கு கரெக்டாக. ஸோ காலியாக போயிடுச்சு. அதோட நான் வந்து நல்லாவே சாப்பிடுவேன். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊர்லேருந்து அதே மாதிரி தட்டிட்டு வர முடியல, இங்கே வந்து தட்ட முடியல, தட்டிட்டும் எடுத்துகிட்டு வர முடியலன்னா கூட இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ நமக்கு காலி ஆகிடும், கொஞ்சம் தான் இருக்குன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி வந்து சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அரைக்கவே தேவையில்லை. ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இதுலேயுமே. ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துப்பேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கை வச்சு நல்லா, ஏன்னா நம்ம இந்த மாவு வந்து கரெக்டாக திக்காக அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துருவோம். அது கொஞ்சம் அல்ற மாதிரியே இருக்கும் ஈஸியாக. அண்ட் அரிசி வந்து கொஞ்சம் தனியாக போச்சுன்னா கூட அப்படியே சாய்ச்சிக்கலாம். இதுவுமே வந்து அப்படியே சாய்ச்சிக்கலாம் தான். பட் நமக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எப்படின்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் அந்த நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கு அந்த கொரகொரப்பை பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணி அள்ளிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது இந்த மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சுருந்தேன் அன்றைக்கி, நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு. ஸோ அதை வச்சுட்டு இந்த உப்புக்கண்டை மட்டுமே வச்சு அன்றைக்கி வந்து லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பசங்களுக்கும் எனக்குமே. ஓகே, இப்போ வந்து என்னோட ரெண்ட் யூஏயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நான் லொக்கேட் ஆகிருக்கிறது அஜ்மானில். ஸோ எனக்கு வந்துட்டு மந்த்லி 25 dirhams வந்துட்டு மந்த்லி ரெண்ட் வரும். எனக்கு வந்துட்டு 3 செக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கரண்ட் பில் தண்ணிக்கு ரெண்டுமே அரௌண்ட் 500 dirhams கிட்ட வரும். நான் லொக்கேட் ஆகிருக்க ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் இங்கே வந்து ஒரு 3 floor இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் குட்டியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியான்றதுனால அந்த மாதிரி. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஷார்ஜா ஃபுல்லாக கோல்ட் ஷாப் அந்த டைப் போயிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கருகமணி வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதை வந்து மாற்றிட்டு நான் அது இப்போ புது டைப்பாக வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக அமையலை. அதனால அதோட அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜஸ்ட் போயிட்டு விசிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நான் ஷேர் பண்ணுறேன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஈத் விலாகும் ஷேர் பண்ணியிருப்பேன், நல்ல நல்ல ரெசிபிஸோட, ரொம்ப ஈஸியான மெத்தடோட. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.